வணக்கம் நண்பர்களே! மலர்ந்திருக்கும் 2024ஆம் வருடம் அனைவருக்கும் சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும், ஆரோக்கியத்தையும் பரப்பும் வருடமாக அமைய நீர்மை வலைத்தளத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் உங்களோட பகிரப்போட விடயம் MS ஆஃபீஸ் வேர்ட் சம்பந்தமான ஒரு தகவல். இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், கேலிப்ரி ஃபாண்ட்டில் இருக்குது. இப்போ நான் எனக்கு தேவையான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறேன். டைம்ஸ் நியூ ரோமன். டைம்ஸ் நியூ ரோமனில் இப்போ எனக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். She came and told me Merry Christmas. இப்போ நான் இதை டைம்ஸ் நியூ ரோமனில் டைப் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இதுக்குரிய டிரான்ஸ்லேஷனை இப்போ டைப் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் கலகம். அவள் என்னிடம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொன்னாள். ஓகே, இப்போ நான் அடுத்தது திரும்ப இன்னொரு சென்டென்ஸ் டைப் பண்ண போகிறேன். அதுக்கு சூஸ் பண்ணுறேன் அகைன் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட். He was playing football. இதற்குரிய டிரான்ஸ்லேஷன் அகைன் நான் கலகம் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அவன் உதைப்பந்து விளையாடி கொண்டிருந்தான். ஓகே, இப்படி நமக்கு மல்டிபிளான சென்டென்சஸ் டைப் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அதாவது இரண்டு வெவ்வேறு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை இப்போ எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்ப்போம். உங்களுக்கு மேலே தெரிகிற பார், அதாவது ஒட்டோஸ் இருக்குது தானே, அந்த சின்ன சின்ன மெனு பாரில் போய் அந்த எரோமாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா மோ கமெண்ட்ஸ் வரும். இது மூலமாக தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ மோ கமெண்ட்ஸை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு தெரியும் கஸ்டமைஸ் ரிப்பன். கஸ்டமைஸ் ரிப்பனில் கீழே பாருங்கள் கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் நாம் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். எனக்கு தேவை இப்போ ஃபாண்ட். அப்போ நான் கீபோர்டில் எஃப்பை டைப் பண்ணோன்னா ஃபாண்ட்ஸ் காட்டுது. அப்போ எனக்கு என்ன தேவை ஃபாண்ட்? நான் டைப் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் டைம்ஸ் நியூ ரோமன். அப்போ நான் டைம்ஸ் நியூ ரோமனை செலக்ட் பண்ணுறேன். இதில் இந்த டைம்ஸ் நியூ ரோமனுக்கு இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் கீ அசைன் பண்ணணும். அதில் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ டைம்ஸ் நியூ ரோமனை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ டைம்ஸ் நியூ ரோமன் இது நான் கீ அசைன் பண்ண போகிறேன். நான் அசைன் பண்ண போகிற கீ இன்சர்ட். இப்போ இதில் பாருங்கள் கரண்ட் கீ ஒன்றுமே இல்லை. அப்போ அசைன் பண்ணிக்கொள்வோம். இன்சர்ட் கீ அசைன் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன் கலகம். டிரான்ஸ்லேஷனுக்கு எனக்கு இப்போ தேவையான அடுத்த ஃபாண்ட் கலகம். இப்போ நம்ம கலகத்தை சூஸ் பண்ணிக்கொள்வோம். கலகத்துக்கு எந்த வித ஷார்ட்கட் கீயும் இல்லை. ஸோ நான் ஹோமை அசைன் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோதான் ஸ்டெப்ஸ். இதோட ஓகே, இதோட முடியுது. இப்போ நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ கிளிக் ஓகே. இப்போ நம்ம ஹோம் மூலமாக எந்தவித ஃபாண்ட் சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் கலகம் இருக்குது. ஓகே, இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். ஒரு இங்கிலீஷில் தான் சென்டென்ஸ் டைப் பண்ண போகிறேன். நான் எந்தவித ஃபாண்ட்டுமே சூஸ் பண்ணலை, ஆல்ரெடி செஞ்சு காட்டினது போல். இப்போ நான் இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கே மேலே பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் டைம்ஸ் நியூ ரோமன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் எனக்கு தேவையான டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறேன். She danced well. ஓகே, இப்போ இதை நான் டைப் பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு தேவை இதில் டிரான்ஸ்லேஷன். இப்போ நான் பாருங்கள் அடுத்த கீ நம்ம அசைன் பண்ண கீ என்ன? ஹோம் கீ. ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா கலகம் ஃபாண்ட் மாறிட்டுது. அவள் நன்றாக ஆடினாள். ஓகே, இப்போ என்னால் குயிக்காக ஒரு மைக்ரோ செகண்டில் என்னால் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போது
ஐ கேம் லேட் டுடே. இப்போ கலகம் ஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இன்று தாமதமாக வந்தேன். ஓகே, இப்படி நம்மளால் வந்து ரொம்பவும் குயிக்காகவே வந்து நம்மளால் ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நான் எனக்கு தேவை 2 ஃபாண்ட்டுங்கிறதால 2 ஃபாண்ட்டுக்கு அசைன் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதே போல் இப்போ நம்ம நேம் எல்லாம் டைப் பண்ணுறப்போ அடிக்கடி இனிஷியல் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நானும் இப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு தேவைன்னா நான் இந்த மாதிரியான ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்கிறது தான். இதுதான் ஒரு ஈஸியான ப்ரொசீஜர். அதுதான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.